ब्रह्मा क्रूर्विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे नमः। गजाननं पूतगणाय सेवितं कवित्तजम्बो फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणौ नमामि विघ्नेश्वर पादपङ्कजं पादपङ्कजं। எல்லாம் வெல்ல பரம்பொருளை மேலமைத்து என்னை பெற்றெடுத்த பெற்றோருடைய பாதங்களை பணிந்து என் வாழ்க்கையை வழிப்படுத்திய குருமானுடைய பாதங்களை நெஞ்சத்தில் அமர்த்தி ஓம் தொலைக்காட்சியினூடாக ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்வின் ஊடாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் நம்முடைய ஆன்மீக ஈடெழுத்துக்கான பல வழிமுறைகளை சிந்தித்து வருகின்றோம். இந்த வழிகளுக்குள்ளே மிக முக்கியமான வழி நமக்கான குருவை தேடிக் கொள்ளுதல் வேண்டும். குருவருளினால்தான் திருவருளை பெற்றுக்கொள்ள முடியும். குருவருள் இன்றி திருவருளை பெற்றுக்கொள்ள முடியாது. குருவானவர் யார் என்று கேட்டால் இறைவன்தான் இந்த மாண்டலை மேம்படுத்துவதற்காக ஆன்ம ஈடெழுத்தை ஏற்படுத்துவதற்காக மனித வடிவம் தாங்கி வருகின்றார் என்பதை நாங்கள் முதலிலே தெரிந்து கொண்டோம். அந்த வகையிலே இந்த யாழ்ப்பாண மண்ணிலே ஒரு குருவாக அமர்ந்து பலருடைய அறியாமையை நீக்கி வருகின்ற சந்ததிக்கும் அறியாமையை நீக்கி ஞானத்தை கொடுக்கின்ற ஞான மார்க்கத்தை இந்த கடையில் சுவாமிகள் கொடுத்து வந்தார் என்பது நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த கடையில் சுவாமிகள் யாழ்ப்பாண மண்ணிலே வந்து பல பேருடைய மன இருளை நீக்கி அறியாமையை போக்கி மெஞ்ஞானத்தை உணர்கின்ற வாழ்க்கை முறைமை உருவாக்கிறார் என்பதை பார்த்தோம். இந்த வகையிலே வைரமுத்து செட்டியார், கந்தையா செட்டியார் போன்ற வியாபாரிகள் கூட வியாபாரமாக இருந்தாலும் கூட தாம் பெறுகின்ற பணம் நல்லபடியிலே பயன்பட வேண்டும், ஞானிகளை நாம் போற்ற வேண்டும், ஞானிகளை போற்றுவதனாலே நாம் வாழ்க்கையிலே நல்வாழ்வு பெறலாம் என்பதை வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் கடந்த காலத்தில் சிந்தித்தோம். இப்படி வியாபாரத்திலே மேம்பட்டிருக்கின்றவர்கள் மாத்திரமல்ல, தனவந்தர்கள் மாத்திரமல்ல, சாதாரண மக்களிலே கூட சில பேர் அந்த கலை சுவாமிகளை கடவுளாகவே கருதினார்கள். உங்களுக்கு தெரியும், கண்ணப்பர் செய்த அற்புதத்தை யாருமே செய்ய முடியாது. அவர் எந்த பல்கலைக்கழகத்திலோ எந்த பாடசாலையும் கல்வி கற்றவர் அல்ல. கண்ணப்பர் வேடுகுலத்தைச் சேர்ந்தவர். அந்த வேடுகுலத்தைச் சேர்ந்த கண்ணப்பர் இறைவனை தரிசிக்கிறார், இறைவனை காணுகின்றார். கண்ட உடனே அந்த கண்களிலே ரத்தம் பெறும் பொழுது தன்னுடைய கண்ணையே குத்தி எடுத்து வைக்கிற அளவுக்கு அவருடைய மனம் பக்குவப்பட்டது. அவருடைய அந்த ஆற்றல் சொல்ல முடியாது. அதே போன்றுதான் படித்தவளை விட படிக்காத மக்களிடத்தில்தான் உயர்ந்த நிலை, உயர்ந்த பண்பு இருக்கும். படித்தவள் பல்வேறு வகையான கேள்வி கேட்பார்கள். ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், செய்யத்தான் வேண்டுமா, செய்யாமல் விட்டால் என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். ஆனால் சில பேர் அறிவு குழந்தைகளும் சில விஷயங்களை சொன்னால் அதையே பிடியாக பிடித்து அதையே கதியாக கருதி தாம் அடைய வேண்டியவற்றை மிக இலகுவாக அடைந்து விடுவார்கள். இதை போன்ற இன்னொரு சந்தர்ப்பம் வரலாறு இன்னொன்றிருக்கிறது. இந்த வகையில் உங்களுக்கு தெரியும், மீனவ குடும்பங்களில் பிறந்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் மீன்பிடி தொழிலை மிகவும் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். கடல் தொழில் என்பது மிகவும் ஆபத்தானது. கடலே போனவர்கள் திரும்பி வந்தால்தான் நிச்சயம் போனவர்கள் எல்லோரும் திரும்பி வருவார்கள். இப்பொழுதெல்லாம் தொலைபேசி இருக்கிறது, பல்வேறு வகையான சாதனங்கள் இருக்கிறது, தெரிந்து கொள்ளலாம். முன்னிய காலங்களே கடலுக்கு ஒருவர் சென்றால் அவர் வந்தால் காண வேண்டியதான். உள்ளுக்கு ஏதாவது நடந்துவிட்டால், கடலுக்குள்ளே மாண்டு போனால் எப்படியும் எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியிலே இந்த யாழ்ப்பாண மண்ணிலே வாழ்ந்த மீனவர் ஒரு முறை
மீன் பிடிப்பதற்காக அவர் இந்த கரியூர் பகுதியில் வாழ்ந்திருக்கிறார் நினைக்கின்றேன். அவர் மீன் பிடிப்பதற்காக சென்ற பொழுது உங்களுக்கு தெரியும், கடலில் செல்கிற பொழுது நடுக்கடலுக்கு செல்கிற பொழுது 2 புயல் ஏற்படலாம். இப்பொழுது புயல் ஏற்படும் சொன்னால் 2 நாட்களுக்கு முன்னால் அறிவிப்பார்கள், புயல் ஏற்பட போகிறது, யாருமே கடலுக்கு செல்ல வேண்டாம், இன்ன வகையின் ஆபத்து இருக்கிறது, எனவே கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்து கொடுப்பார்கள். அந்த கதை அப்படி ஒன்றுமே கிடையாது. அறிவித்து கொடுப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை, கேட்பதற்கு தயாராகவும் இல்லை. இப்படி இவர் அங்கே கடலில் சென்ற பொழுது அவரை எல்லைக்கு அப்பாற்பட்டு அங்கே சூறாவளி ஒன்று ஏற்பட்டது. காற்று வேகமாக வீசியது. இவர் சென்ற படகு அங்கே சுழல ஆரம்பித்தது. சுழல ஆரம்பித்த பொழுது அந்த படகுல இருந்து தத்தளித்து கொண்டிருந்தார். உயிர் போய்விடுமோ என்ற அச்சம் அவரை துடிக்கத் தொடங்கியது. ஆனால் அந்த கடலுக்குள்ள அந்த போராட்டம் இருந்தது தவிர வெளிப்பதில் எந்த விதமான தாக்கம் இருக்கவில்லை. ஆனால் இந்த கடலுக்குள்ளே தத்தளித்து கொண்டிருந்த இந்த மீனவர் யாரை வேண்டுவார்? நாங்கள் இறைவனை கற்றிருப்போம். அவர் இறைவனாக யாரை கருதினார்? இந்த கடல் சுவாமிகளையே வேண்டினார். எனவே கடல் சுவாமிகளை மனம் நொந்து அழுதார். சுவாமி, என்னை காப்பாற்ற வேண்டும், இருக்காக போராடி கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கேட்ட பொழுது இந்த வீதியில் உலாவிக்கொண்டிருந்த கடல் சுவாமிகளுடைய காதுக்கு அது கேட்டது. நாங்கள் கேட்பது இறைவனுடைய காதுக்கு எப்படி கேட்குமோ அதே போன்று இந்த கடலிலே உயிருக்காக தத்தளித்துக் கொண்டிருந்த மீனருடைய குரல், அவருடைய அவலம், அவருடைய வேண்டுதல் கடல் சுவாமியுடைய காதுகளுக்கு கேட்டது. எனவே கடல் சுவாமிகள் நேராக அவருடைய வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்றபோது அடிக்கடி அவருக்கு போனபடினால் அவருடைய மனைவி எல்லோருக்கும் தெரியும். எனவே அவரை ஒன்றுமே அவர் வித்தியாசமாக யோசிக்கவில்லை. அவர் அங்கே சென்று அவள் இந்த மீன்பிடிப்பதாக கொண்டு செல்கின்ற சவலை பார்த்தார், எடுத்தார். சவலை எடுத்து கொண்டு போய் நிலத்தில் போய் ஏலேலோ ஏலேலோ என்று சொல்லி கொண்டு அந்த நிலத்தை வாரிக்கொண்டிருந்தார், கிண்டி கொண்டே இருந்தார். என்றால் அங்கே தண்ணி இல்லை. இந்த சவலை கொண்டு நீரை வலித்தால் அது படகு ஓடும். மண்ணை வலித்தால் மண் தான் வழிபடுமே தவிர ஒன்றும் ஓடாது. ஆனால் இந்த கடல் சுவாமிகள் அந்த வீட்டில் சென்று ஒரு சவலை எடுத்து மண்ணை ஏலேலோ ஏலேலோ சொல்லி வலித்து கொண்டிருந்தார். அப்படியே வலித்து கொஞ்சமாக வலித்து விட்டு பிறகு கொண்டு வந்து அவர் வைத்து விட்டு போய்விட்டார். மனைவிக்கு இப்படி ஆச்சரியம், சுவாமி இப்படி ஒரு நாளும் செய்வதில்லை, இன்றைக்கு வந்தார், இந்த இடத்தையெல்லாம் கிண்டி விட்டு போயிருக்கிறாரு, என்ன காரணம்னு தெரியவில்லை. இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த கல்லுக்கு சென்ற மீனவர் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் ஆபத்திலிருந்து மீண்டு அங்கே யார் போயிருக்கார்? அங்கேதான் கடல் சுவாமிகள் போயிருக்கார். கடல் சுவாமிகள் சென்று அந்த படகிலே ஏறி அந்த சவலாலே வலித்திருக்கிறார். அந்த எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அந்த மீனவர் பாதுகாக்கப்பட்டு கரை வந்து சேர்ந்தார். சேர்ந்த மீனவர் சுவாமிகளுடைய பாதங்களை பணிந்து வணங்கி தோத்தரித்து கொண்டே தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு கேட்டார், என்ன நிலம் கிண்டிருக்குதுன்னு சொல்லி. இங்குதான் கடல் சுவாமிகள் வந்தார். வந்து நிலத்தை கிண்டி போட்டு சவலை எடுத்து கிண்டி போட்டு போறார். இரண்டங்களை தெரியான். அப்படியா, ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. சுவாமி என்னுடைய இருந்தவர், நான் கடலுக்குள்ளே புயலிலே அகப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது, தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த கடல் சுவாமிகள் தான் என்னுடைய உயிரை பாதுகாத்தார். நான் இன்றைக்கு கிடக்கான வருவதற்கு காரணம் சுவாமிகள் தான். சுவாமி அங்கே வந்து அந்த படகிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டு சொன்ன பொழுதுதான் மனைவியும் விளங்கிக் கொண்டார், கணவனும் விளங்கிக் கொண்டார். இந்த கடல் சுவாமிகள் ஒரே நேரத்திலே கடலில் நின்றிருக்கிறார், தரையில் நின்றிருக்கிறார். தரையில் நின்றது போல மனைவிக்கு தெரிந்திருக்கிறார், கடலில் நின்றது போன்று கணவனுக்கு தெரிந்திருக்கிறார். தெரிந்து அவருடைய மன இருளை போக்கியிருக்கிறார்கள், அஞ்ஞானத்தை போக்கியிருக்கிறார்கள், அவருக்குரிய துன்பத்தை போக்கியிருக்கிறார்கள், துயரை போக்கியிருக்கிறார்கள். இப்படி துன்பத்தை துயரை எல்லாம் போக்கி அவர்கள் அந்த கடல் சுவாமிகள் மீது மிகுந்த பக்தியும் பற்றும் கொள்ளக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இப்படி பற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த கடல் சுவாமிகள் அற்புதம் செய்துவிட்டு அவர் போய்விட்டார். ஆனால் அவர்கள் தம்முடைய வாழ்நாள் முழுக்க சுவாமிகளுக்கே அடிமையாகி அவரையே கடவுளாக கருதி தம்முடைய அறியாமையை நீக்கி சுவாமிகளுடன் பணிந்து வழங்கி வாழ்ந்து இந்த உலகப்பட்டு சென்றார்கள். இவ்வாறு கடல் சுவாமிகள் தன்னுடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கேயுமே எழுதி வைக்கவில்லை. இங்கு ஏதொரு வகையிலே வாய்மொழியாக வந்து மறந்து கொள்கிறோமே தவிர, இந்த யாழ்ப்பாண மண்ணிலே கடல் சுவாமிகள் ஒரு விசன போன்று திரிந்து பல பேருடைய அறியாமையை நீக்கி
யார் யாருக்கு எதை எதை சொல்ல வேண்டுமோ அவற்றையெல்லாம் அவ்வப்பொழுது சொல்லி அப்படி அறியாமையை நீக்கி ஞானத்தை தெளிவித்திருக்கிறார். ஞானத்தை யாருக்கு தெளிவிக்கலாம்? ஞானத்தை தேடுகின்றவர்கள் தான் ஞானத்தை தெளிவிக்க முடியும். இந்த வகையிலே ஞானத்தை தெளிவித்து குருவை நம்பி தம்முடைய வாழ்க்கை வளம்படி கருதியவர்களுக்கு மாத்திரமே அந்த ஞானத்தை போதித்தார், வளத்தை கொடுத்தார், மண்ணில் நல்லபடி வாழ்ந்து வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அடையச் செய்தார். இந்த வகையில் யாழ்ப்பாணத்திலே பெரிய இருப்பிடங்களை அமைத்து தமக்கென்ற ஒரு இடப்பிடங்களை அமைத்து வாகனங்களை பெற்று அவர் வாழாமல் சாதாரண மனிதனை போன்றே வாழ்ந்து கடையிலே ஒரு விசரணை போன்று திரிந்து நாளாந்த உணவை பெற்று அதே நேரத்திலே கொடுக்க வேண்டிய ஞானத்தை கொடுத்து தெளிவிக்க வேண்டிய தெளிவித்து மக்களை நல்லபடி வாழ வைத்த இந்த கடையில் சுவாமிகள் யாழ்ப்பாண மண்ணிலேயே வாழ்ந்து அவர் கரவரிடம் புரட்டாதி மாதம் பூர்ணக்கூடிய புரட்டாதி நட்சத்திர நாளிலே அவர் சமாதி அடைந்தார். அந்த கடையில் சுவாமி சமாதி இப்பொழுதும் நீராவி அடியிலே அமர்ந்திருக்கின்றது. இந்த வகையிலே யாழ்ப்பாண மண்ணிலே பாருங்கள், இந்தியாவில் பெங்களூரிலே பிறந்து நீதிபதியாக கடமையாற்றி நீதிபதி கடமை செய்வது எனக்கு பொருத்தமானது அல்லது கருதி ஈழத்திலே வந்து ஞானவானாக திரிந்து ஞானத்தின் மூலமாக பல்வேறுடைய அஞ்ஞானத்தை நீக்கி நல்லபடி உயர்த்தியிருக்கின்றார். எனவே ஆன்மீகம் அறிவு என்ற நிகழ்வினூடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த யாழ்ப்பாண மண்ணிலேயும் பல ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த ஞானிகள் நம்முடைய ஆன்மீக ஈழத்துக்கு வழிகாட்டுவார்கள் என்று நாம் நம்பினால் எங்களுக்கும் குருவார்கள் வருவார்கள். அந்த குருமார்கள் வந்து எங்களுடைய அஞ்ஞான இருளை நீக்குவார்கள், ஆன்மீகத்தை அறியச் செய்வார்கள், நம்முடைய ஆணவத்தை அழிப்பார்கள். இவ்வாறு ஆணவத்தை அழித்து நாம் பெற வேண்டிய வீடு வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டுகின்ற குருவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் இந்த கடையில் சுவாமியுடைய ஒரு மாணாக்கராக இருந்தவர்தான் செல்லப்பா சுவாமிகள். இந்த செல்லப்பா சுவாமிகளும் ஒரு ஞானியாகத்தான் இருந்தார். இந்த செல்லப்பா சுவாமிகளுடைய இருப்பிடம், அவரும் அரசாங்க உத்தியோகம் பார்த்திருந்தாலும் அவரும் தன்னுடைய ஞானத்தை தேடி நல்லூர் தேரடியை தன்னுடைய இடமாக தேர்ந்தெடுத்து கொண்டார். நல்லூர் தேரடியிலே அமர்ந்து கொண்டு அவர் முருகப்பெருமானம் கதைத்தார். எப்பொழுது கதைப்பார்? எல்லா மக்களும் உறங்கினதுக்கு பிறகு 10 மணி 11 மணிக்கு பிறகுதான் அவர் முருகப்பெருமானம் கதைப்பார். கதைத்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட செல்லப்பா சுவாமிகள் இந்த நல்லூர் தேரடியிலே அமர்ந்திருந்து அந்த இறை அருளை பெற்று அவரும் ஒரு விசரணை போன்றே தெரிந்து, ஆனால் ஒரு ஞானவான்களை கொடுத்து பல பேருடைய அஞ்ஞானிகளை நீக்கி வைக்க வழிவகுத்தார்கள். இந்த செல்லப்பா சுவாமியுடைய மாணாக்கர் தான் யோகர் சுவாமிகள். இந்த யோக சுவாமிகளுக்கு அவர் செய்த உபதேசம்தான் யோக சுவாமிகள் மூலமாக உலகெங்கும் பரவுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எனவே ஒரு பொல்லாப்பும் இல்லை, எல்லாம் எப்பவும் முடிந்த காரியம் என்று உபதேசத்தை செய்து நாங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் பொல்லாப்பை யார் மீதும் சாட்டி நாம் தப்பித்து கொள்ளாமல், ஒரு பொல்லாப்பும் இல்லை, எல்லாம் எப்பவும் முடிந்த காரியம் என்று உண்மையை போதித்து அந்த தன்னுடைய ஞான நிலையை யாருக்கு உபதேசம் செய்தார் கேட்டால் யோகசாமி போன்ற ஞானவான்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அந்த ஞானவான்கள் அவரிடமிருந்து பெற்ற அந்த உபதேசத்தை தம்முடைய மனத்திலே இருத்தி அவற்றை வெளிப்படுத்தி நற்சிந்தனைகளாக நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். இந்த செல்லப்பா சுவாமிகளும் யாழ்ப்பாணத்திலே விசர் செல்லப்பா என்று அழைக்கப்பட்டார். ஏனென்று கேட்டால் அந்த ஞானவான்களை விளங்கிக் கொள்ளுகின்ற ஆற்றல் பல பேருக்கு இல்லாதபடியினாலே அந்த எல்லோரும் சேர்ந்து பல பேர் சேர்ந்து அவருக்கு கொடுத்த பேர் விசர் செல்லப்பா என்று. அவை விசனாக தெரிந்து கொண்டாலும் அவருடைய மனதிலே உள்ளம் தெளிந்திருந்தார், சித்தம் தெளிந்திருந்தார், சித்தத்தை சிவன்பால் அமர்த்திருந்தார். அந்த அமர்த்தி அவர் மண்ணிலே வாழ வேண்டிய முறையில் வாழ்ந்து இறைவனை அடைந்து கொண்டார். ஆனால் அந்த செல்லப்பா சுவாமியுடைய ஞானியை உணர்ந்து கொண்டவர் தான் யோக சுவாமிகள். இந்த யோக சுவாமிகள் தான் இந்த யாழ்ப்பாணம் மண்ணிலே குறுகிய காலம் வாழ்ந்து பல பேருடைய மன இருளை நீக்கியவர்கள். இந்த மன இருளை நீக்கி இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்கள் நல்லபடி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு ஞானியாக வாழ்ந்தவர்தான் யோக சுவாமிகள். யோக சுவாமிகளை தரிசனம் செய்தவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோக சுவாமியுடைய நயனதீட்சை பெற்றவர்கள், உபதேசம் பெற்றவர்கள், அவருடைய வாழ்க்கையில் வழிகாட்டுகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நாங்கள் யோகசுவாமியுடைய பெருமையையும், யோகசுவாமியுடைய குருவாமிந்த செல்லப்பா சுவாமியுடைய பெருமையையும், செல்லப்பா சுவாமியுடைய குருவாமிந்த கலையில் சுவாமியுடைய பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இந்த வகையிலே யாழ்ப்பாண மண்ணிலே கடையில் சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள், அவர் வரிசையில் வந்த யோக சுவாமிகள் போன்ற ஞானவான்களுடைய நடமாட்டத்துக்கு பிறகு யோகசுவாமிகள் தொடர்ந்து ஈழத்திலும் இடத்துக்கு வெளியிலும் பல ஞானிகள் இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவருடைய ஞானியை போய்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உலகிலே வாழுகின்ற மக்கள் நாம் திருவருளை பெற வேண்டுமாக இருந்தால் குருவருளினாலேயே நாம் திருவருளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த திருவருளை நாம் பெறுவதற்கான வழியாக குருவருளை தேடிக்கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில் தான் இந்த யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த ஒரு ஞானியாக வாழ்ந்தவர் தான் யோக சுவாமிகள். இந்த யோக சுவாமிகள் மாவட்டபுரத்திலே பிறந்து வளர்ந்தவர். இந்த யோக சுவாமிகளுடைய இளமை பேர் யோகநாதன். அவருடைய இளமைக்கால பகுதியிலே அவர் சென்று மஸ்கேலியாவிலே தன்னுடைய ஸ்ரீதப்புரம் வாழவல்லம் ஏற்படும் பொழுது ஸ்ரீதப்புனர் அப்பொழுது அவர் ஒரு கிறிஸ்தவனாக மாறியிருந்தார். ஆனாலும் இந்த யோகநாதன் கிறிஸ்தவனாக மாற்றமடையாமல் தன்னுடைய மனதிலே சிவத்தை இருத்தி பார்ப்பதெல்லாம் சிவம் என்று சிவத்தை கண்டு தன்னுடைய மனதை பண்படுத்தி கொண்டிருந்தார். அப்படி பண்படுத்தி கொண்டிருந்த அந்த யோகநாதன் தன்னுடைய குறுகிய காலத்திலே ஆற்றலினாலே கிள்ளச்சியில் இருக்கின்ற நீர்ப்பாசன திணைக்களத்திலே ஒரு களஞ்சிய பொறுப்பாளராக கடமையாற்றினார். இவ்வாறு களஞ்சிய பொறுப்பாளராக கடமையாற்றி கொண்டிருந்த அவருக்கு அந்த தொழிலை விட தன்னுடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். இந்த மன அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு குருவை தேடிக்கொண்டிருந்தார். அப்படி குருவை தேடிய பொழுதுதான் செல்லப்பா சுவாமிகளை சந்தித்தார். செல்லப்பா சுவாமியுடைய தரிசனம் அவருடைய மன இருளை நீக்கியது. அவருக்கு கிடைக்க வேண்டிய உதவியத்தை கிடைக்கச் செய்தது. எனவே யாரடா நீ, திருடா உன்னுள்ளே என்று சொல்லி சொன்னார். எனவே நீ யார் என்பதை தெரிந்து கொள், நீ எங்கேயும் தேடாதே, உனக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான், திருடா உன்னுள்ளே என்று அந்த வகையில் உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்தை கேட்ட யோகநாதன் தன்னுடைய களஞ்ச பொறுப்பாளர் தொழிலை விட்டு தன்னுடைய ஞான வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்படி திரும்பிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த களஞ்ச பொறுப்பாளர் கடமை இவருடைய சிறப்பான வேலையினாலே அவருக்கு பொறுப்பார்ந்த அதிகாரி இவரை போவதற்கு அனுமதிக்கவில்லை. இருந்தாலும் அவருடைய வேண்டுதலுக்கு அமைய அவருக்கு உறவினர்களை நியமித்து விட்டு அவர் இந்த கடமையிலிருந்து விலகிக் கொண்டார். இப்படி கடமையிலிருந்து விலகிக் கொண்ட இந்த யோகநாதன் செல்லப்பா சுவாமியுடைய சிறந்த ஒரு மாணாக்கனாக இருந்து அவர் சொல்லுகிற உபதேசங்களை எல்லாம் தெரிந்து கொண்டார். அவர் இதற்காக ஆச்சரியம் அமைத்து பெரிய குருசீட முறையிலிருந்து வகுப்பு நடத்தவில்லை. வகுப்பு எதுவுமே நடத்தாமல் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லுகிற பொழுது அவற்றை உள்ளுர ஆராய்ந்து தெரிந்து கொண்டார். அவர் சொல்லுகிற வசனங்கள், வாக்கியங்கள், கருத்துக்கள் இருக்கிற உட்பதங்களை விளங்கிக் கொண்டார்கள். தத்துவ கருத்துக்களை விளங்கிக் கொண்டார்கள். ஞான கருத்துக்களை விளங்கிக் கொண்டார்கள். அவ்வாறு விளங்கிக் கொண்ட இந்த யோகநாதன் இப்படியே இருக்கின்ற பொழுது ஒரு முறை அவர் நீ காசிக்கு சென்று வா, கராம் சென்று வாழ் சொல்லுகிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு இந்த யோகநாதன் ஒரு நாள் பல்லு மினுக்க வழிகட்டவர் தன்னுடைய வாய்க்குள்ளே வேப்பங்குச்சி வைத்து கொண்டவர் அந்த மனநிலையிலே இறைமயப்பட்டார். தான் என்ன செய்கிறேன், எங்கே செல்லுகிறேன் என்று தெரியாமல் தன்னுடைய கால்நடையாக நடக்கத் துவங்கினார். நடந்து போய்கொண்டே இருக்கிறார். நடந்து கொண்டே இருக்கிறார். எங்கே ஆனரவரையும் போய்விட்டார். ஆனரவு போன பொழுதுதான் தான் இங்கே பல்லுமினைக்கு கொண்டு இங்கே வந்து விட்டதை அவர் தெரிந்து கொண்டார். எனவே குருநாதர் சொன்னபடி தான் கதிராம் செல்வதாக கருதி கொண்டு அங்கிருந்து கதிர்காமம் சென்றார். இந்த கதிராம் செல்லுகிற பொழுது பல்வேறு வகையான நெருக்கடிகள், பல்வேறு வகையான சோதனைகள் இருந்த பொழுதும் அவருக்கு பல்வேறு வகையான உதவிகளும் கிடைத்தது, இறை ஆசையும் கிடைத்தது. இப்படியே கிடைத்த அவர் போய் கதிராமம் சென்றடைந்தார். கதிராமம் சென்றடைந்த அந்த யோகநாதன் அங்கே சில நாட்கள் நின்று விட்டு திரும்பவும் குடும்ப மார்க்கமாக மலையகம் வந்து யாழ்ப்பாணம் வந்தார். இந்த யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவர் மலையத்தில் இருந்த பொழுது நடந்த ஒரு செய்தி மிக முக்கியமான விடயம். அந்த காலப்பகுதியிலே யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த துரைச்சாமி, துரைச்சாமி என்றவர்களுக்கு தெரிந்த ஒரு பெரிய மகன். அவர் துரைச்சாமி என்பவருக்கு சேர்ப்பட்டம் வழங்குவதற்காக இங்கிலாந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு இங்கிலாந்துக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது அவருக்கு அங்கே செல்வதற்கு தயாராக இருந்த வேளையிலே எதிர்பாராத வகையிலே ஒரு நோய் ஒன்று ஏற்பட்டது. நோயொன்று ஏற்பட்டமையினாலே பிரயாணம் செய்ய முடியவில்லை. வைத்தியர் சொன்னார்கள், நீங்கள் இந்த நோயோடு பிரயாணம் செய்தல் ஆகாது. என்ன செய்வது தெரியவில்லை. செயற்பட்டம் என்பது உயர்ந்த பட்டம். இங்கிலாந்து மகாராணியால் வழங்கப்பட இருந்த அந்த பட்டத்தை பெற வேண்டிய இந்த துரைச்சாமி என்பவர் பெற முடியாமல் ஏற்பட்டு மிக கவலைப்பட்டார். யோகசுவாமி மனதை நினைத்து உருகினார். சுவாமி அப்பொழுது மலையத்தில் அமர்ந்திருந்தார். ஆனால் யோகசுவாமிகள் அவற்றை விளங்கி கொண்டார். தான் இருந்த வீட்டிலே இருக்கின்ற அந்த வீட்டில் இருக்கின்றவரை அழைத்து சொன்னார், இங்கே வாருங்கள், ஒரு மருந்து லிஸ்ட் ஒன்று எழுதும்படி சொன்னார்கள். எழுதிவித்தார். இவ்வாறு மருந்து லிஸ்ட் ஒன்றை எழுதிவித்து இந்த மருந்தில் வாங்கி வருமாறு கூறிவிட்டார். அப்படியே சொன்ன பொழுது அவரும் அங்கே அவற்றை வாங்கி கொண்டு மருந்து கடையில் மருந்து வாங்க சென்ற பொழுது இதை பார்த்து அந்த வியாபாரி சொன்னார், இதெல்லாம் நஞ்சு சாமான்கள், இதை நீங்கள் வாங்கி கொடுத்தால் இறந்து போய்விடுவார்கள்.
நச்சுத்தன்மை பொருந்திய இந்த இவற்றை வாங்க வேண்டாம் சொன்ன பொழுது என்றால் சுவாமியுடைய கட்டளைக்கு அமைய அவற்றை வாங்கி கொண்டு போய் சொன்னார், சுவாமி இந்த மருந்து கடைக்காரன் சொல்லுகிறார் இதை குடித்தால் இறந்து விடுகிறார்னு சொல்லி. அதை பற்றி பரவாயில்லை, நீ அவற்றை அவித்து எனக்கு அந்த குடிநீர் எனக்கு தானே சொன்னார். அவர் அதன்படி சுவாமியுடைய கட்டளைக்கு அமைய அவற்றை அவித்து விட்டு அந்த குடிநீரை கொடுத்தார். அந்த குடிநீரை கொடுத்ததும் அவற்றை குடித்தார். குடித்ததும் சுவாமிகள் நல்லா சக்தி எடுத்தார். இப்பொழுது நோய் நீங்கிவிட்டது, துரைசாமி போகலாம் என்று சொன்னார். இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்த துரைசாமியுடைய நோய் நீங்கியது. அவர் இங்கிலாந்து சென்றார், அங்கு செயற்பட்டம் பெற்று கொண்டு வந்தார். பாருங்கள், தன்னை நேசித்த ஒருவருக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது அவற்றை எங்கிருந்தாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பல்வேறு வகையான சாதனங்கள் இருக்கிறது, தொடர்பான சாதனங்கள் இருக்கிறது. அவற்றின் மூலமாக நம்முடைய செய்தியை சொல்லலாம். அந்த காலம் எந்த விதமான செய்தியாலும் வளர்ப்ப முடியாத ஒரு காலப்பகுதியிலே தன்னுடைய ஒரு மாணாக்கனுக்கு தன்னை நேசித்த ஒருவனுக்கு துன்பம் வரும் பொழுது அவனை துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக அதாவது மருந்து இருந்து கொண்டு கூட அவருக்கு தான் மருந்தை கொடுத்து அவருடைய நோயை தான் நீக்குவது போன்றே நீக்கி அவரையும் வாழ வைத்து தன்னுடைய கடமையும் செய்தார். இவ்வாறு யோக சுவாமிகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட பல துன்ப துயரங்களை எல்லாம் போக்கி உலகிலே வாழுகிற மக்கள் நல்லபடி வாழ்வதற்கு வழிகாட்டி அவர் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்தார் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போடு கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.